உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் தான் கேட்டேன். அத பண்ண முடியுமா முடியாதா? சத்தியமா என்கிட்ட அவ்வளவு காசு இல்லக்கா. நான் உன்கிட்ட காசு கேட்கல. அப்புறம் நீ தான் எடுத்தன்னு அம்மா கிட்ட சொல்லு. ஐயோ அக்கா, நீ வேற. ஏற்கனவே அம்மா எந்த கோவத்துல இருக்குதுன்னு தெரியல. இன்னைக்கு என்ன வெல்த் வாங்கிச்சு தெரியுமா? இப்ப போய் நான் தான் பணத்தை எடுத்தேன்னு சொன்னேன். என்ன கோலையே செஞ்சிரும். அவ்வளவு வெறியில இருக்காங்க. அப்படிலாம் எதுவும் நடக்காதுடி. நீ எடுத்தன்னு சொன்னா அத ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா நான் எடுத்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் என்னையும் உன்ன மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன மாதிரினா? சும்மா நானாவது இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு தான் செய்வேன். நீ இந்த மாதிரி பெரிய பெரிய தப்பெல்லாம் செஞ்சுட்டு அதை மறைக்கிறதுக்கு ஏன் தலையிலேயே போட்டுருவ. உன்னாலதான் நான் இந்த வீட்ல அக்யூஸ்ட் ஆனதே. இப்ப என்ன, எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? இதுக்கு பேர்ல ஹெல்ப்பா? சரி விடு, நீ எதுவும் செய்ய வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். உடனே மூஞ்ச தூக்கி வச்சிருவிய. முதல்ல மூஞ்ச மாத்து. மாறி என்ன, எனக்கு ஒரு 6000 ரூபாய் தரணும். போய் கேட்டு பாக்குறேன். கொடுத்தாருன்னா உலக்கு. போய் எடுத்த இடத்துலயே வச்சிரு. தலையெழுத்து. அத்தை, நீங்க எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது. ஏன்னா கண்டிப்பா பணத்தை அவ தான் எடுத்திருப்பா. இருங்க, அவளை என்ன பண்றேன்னு பாருங்க. ஜானகி, ஜானகி நில்லுமா. அவளை கூட கேட்காத, நான் சொல்றத கேளு. நீங்க சும்மா இருங்க அத்தை. இன்னைக்கு அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. சத்யா, ஏய், எங்கடி அவ? அது அது இப்பதாமா அவ அவசரமா வெளியில போயிட்டா. என்னமோ அவ எடுத்திருக்க மாட்டான்னு சப்போர்ட் பண்ணீங்க, பாத்தீங்களா? பணத்தை தேடுறோம்னு தெரிஞ்சதும் வெளியில ஓடி போயிட்டா. அவதான் அத கண்டிப்பா எடுத்திருக்கணும். வரட்டும் இன்னைக்கு அவ. ஜானகி, வாவ், ஃபேண்டாஸ்டிக் மூன் எஃபெக்ட். மூன் இன்னைக்கு இந்த மூணை வச்சு அட்டகாசமா கவிதை எழுதிட வேண்டியதான். நிலவே, நிலவின் நிலவே, நிலவே நிலாவே, நெருங்காதே நீ நிற்கும் இடத்தில் நான் இல்லையா? Who is the black sheep? செம்ம ரொமான்டிக் மூட்ல இருக்கிறப்போ யார் இப்ப ஃபுல் நெகட்டிவ் வைப்ல பாட்டு போட்டு கெடுக்கிறது? இதோ வரேன். என்னிடம் மயங்காதே நீ. யாரும் இந்த மயங்காதே நிலையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே. டாட், ஸ்விம்மிங் பூல்ல இருக்க தண்ணியெல்லாம் திறந்து விட்டு என்ன டாட் பண்ணிட்டு இருக்கீங்க? My dear son, this is my home. என்னது ஓமா? டேய் பாத்து வா. அப்பா ஜாலியா சரக்கு அடிச்சிட்டு சரக்கு மீன்ஸ் லிக்கர் மீன்ஸ் ஆல்கஹால். அது தெரியுது. ஆனா அம்மாக்கு தெரிஞ்சா என்ன தான் யோசிச்சுட்டு இருக்கேன். தெரியக்கூடாதுன்றதுக்காக தானடா இப்படி ஸ்விம்மிங் பூல்குள்ள வந்து உட்கார்ந்து அடிச்சிட்டு இருக்கிறேன். ஆனா பாட்டு சவுண்டு கேட்டா ஒளிஞ்சு உட்கார்ந்து சரக்கு அடிக்கிறவங்க மாதிரி தெரியலையே. அது இப்பதான்டா நான் சவுண்டே வச்சேன். 4 ரவுண்டு போனதுக்கு அப்புறமும் பொண்டாட்டிக்கு பயந்துட்டு இருந்தா அப்புறம் இந்த கருமத்தை ஏண்டா குடிக்கணும்? ஆமா, இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கே? டாட், அதுவா டாட், அப்படியே நேச்சரை ரசிச்சு கவிதை எழுதலான்னு வந்தேன். கவிதையா? ஐயோ, அது நம்ம வீட்டுல பழக்கமே கிடையாது. திவ்யாக்கா, எழுது மகனே எழுது. எங்க இருந்து எழுதுறது? எதுவுமே வர மாட்டேங்குது. ஐயோ, ஏன் வர மாட்டேன்றது?
காதலிச்சா கவிஞன் ஆயிலாமடா. கவிஞன் ஆயிட்டா காண்பதெல்லாம் கவிதை தானடா. எக்ஸாம்பிளுக்கு அந்த நிலவை பார். டேய், என்ன தெரியுது? ரவுண்டா மூன் தெரியுது டாட். டேய், அந்த நிலாக்குள்ள என்ன தெரியுது? டாட் ம். கருப்பு கருப்பா புகை மாதிரி தெரியுது. டேய், அது நிலாக்குள்ள ஆயா வடை சுடுது இல்லையா, அதனுடைய புகை. டாட் உனக்கு கவிதை மட்டும் இல்ல, காதலும் வராது. உனக்கு எந்த கத்திரிக்காயும் வராது. கிளம்பு, கிளம்புடா. டாட் என்ன டாட்? பின்ன என்னடா, நீ உண்மையிலேயே காதலிக்கிறதா இருந்தா நீ காதலிக்கிறவளுடைய முகம் தான் அந்த நிலாவில் தெரியணும். அப்படி தெரியலனா நீ அவுட்டு மகனே. டாட் டாட் ம். என் திவ்யா தெரியுறா டாட். அப்ப ஏன் இன்னும் டைம் வேஸ்ட் பண்ற? இப்போ நீ எழுதுறதுலாம் கவிதை தானே. போ, போய் எழுதி தள்ளு. அப்படியா சொல்றீங்க? டாட் ம். எழுதி முடிச்சிட்டேன். ம். படிச்சு காட்டவா? ஐயோ, என்கிட்ட ஏன்டா படிச்சு காட்டுற? திவ்யா கிட்ட படிச்சு காட்டுறா. ம் சரி. அப்போ மார்னிங் எந்திரிச்சதும் என்னோட முதல் வேலை இதுதான். ம் வாய் 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 டுமாரோ மார்னிங். இப்போ என்னடா கைட்டு போற நீ? டாட் ம். ஆல்ரெடி லேட்டு, இப்போ போய் எப்படி? காதலுக்கு காலம் நேரம் ஏது மகனே. காதல் லேட்டா வரலாம், ஆனா காதலை சொல்றதுக்கு மட்டும் லேட் ஆகக்கூடாது. எவ்வளவு சூடா நம்ம கொடுக்கிறோமோ அவ்வளவு சுவையா இருக்கும். இப்பவே போய் கொடு. ம். நான்லாம் அந்த காலத்துல உங்க அம்மாவை லவ் பண்ணும்போது வேகாத வெயில்ல வேளச்சேரியில இருந்து சைக்கிள்ல எங்கம்மா ஏ லலலலலலலலலலல. ஏ லலலலலலலலலலல. ம் அவுட். என்னடா கவிதை ரெடி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.